கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பாகம் 42. கடந்த பதிவில் பேறு பெற்றோர் பாகம் 2 பற்றி பார்த்தோம். இன்று பேறு பெற்றோர் பாகம் 3 பற்றி பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 5 முதல். நிகழ்ச்சிக்கு போகலாம். நீதிக்காக நான் பசியும் தாகமும் கொள்வேனாகில் எவ்வளவு மகிழ்ச்சியாயிருப்பேன். மனிதன் தான் பிறந்த நேரம் முதல் இறக்கும் நேரம் வரை உணவை ஆவலுடன் தேடுகிறான். பிறக்கும் போது தன் தாயின் மடிக்காக வாயை திறக்கிறான். மரண அவஸ்தையில் ஏதாவது உணவை விழுங்க உதடுகளை திறக்கிறான். தனக்கு உணவு அளிக்க அவன் உழைக்கிறான். உலகத்தையே ஒரு பெரும் பால் காம்பாக்கி அதிலிருந்து அடங்கா தாகத்தோடு அழிந்து போகக்கூடியதை உறிஞ்சுகிறான். ஆனால் மனிதன் யார்? ஒரு மிருகமா? இல்லை, அவன் கடவுளின் மகனாய் இருக்கிறான். அவன் சில அல்லது பல ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்டவனாய் இருக்கிறான். ஆனால் அவன் வீடு மாறும் போது அவனுடைய உயிர் முடிவதில்லை. ஒரு உயிருக்குள் இன்னொரு உயிர் இருக்கிறது. ஒரு கொட்டையில் பருப்பு இருப்பது போல தோடு கொட்டையல்ல. தோட்டின் உள்ளே இருக்கிற பருப்புதான் கொட்டை. தோட்டை விதைத்தால் ஒன்றும் உழைக்காது. ஆனால் உள்ளே பருப்பை உடைய தோட்டை விதைத்தால் ஒரு பெரிய மரம் வளரும். இது மனிதனுக்கும் பொருந்தும். மனிதனுடைய உடல் அல்ல, அவனுடைய ஆத்துமமே மரணமடையாமல் இருக்கிறது. அதை சாகாமைக்கு கொண்டு செல்ல அது போஷிக்கப்பட வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுதலில் உடலை ஆத்துமம் அன்பின் நிமித்தம் அதற்கு கொண்டு செல்லும். ஞானமும் நீதியும் ஆன்மாவின் ஊட்டமாக இருக்கின்றன. அவை உணவாகவும் பானமாகவும் உட்கொள்ளப்படுகின்றன. அவை பலப்படுத்துகின்றன. எவ்வளவிற்கு ஒருவன் அவற்றை உட்கொள்கிறானோ அவ்வளவிற்கு ஞானத்தை கை கொள்ளவும் நீதியை அறியவும் புனித ஆர்வம் வளருகின்றன. ஆனால் ஆன்மாவின் புனித தணிக்க முடியாத தாகம் தீர்க்கப்படும் ஒரு நாள் வரும். அது வரும். கடவுள் தம்மையே தம் குழந்தைக்கு கொடுப்பார், அமுதூட்டுவார். பரலோகத்திற்கென்று குறிக்கப்பட்ட அக்குழந்தை வியக்கத்தக்க தாயால் திருப்தி அடையும். கடவுளே அந்த தாய். அதன் பின் மனிதன் ஒருபோதும் தாகமாய் இரான். மாறாக கடவுளின் தெய்வீக நெஞ்சில் மகிழ்ச்சியாய் இளைப்பாறுவான். இந்த தெய்வ ஞானத்திற்கு ஒப்பான மனித விஞ்ஞானம் எதுவுமே இல்லை. மனதின் விசித்திரமான விருப்பம் திருப்திப்படுத்தப்படலாம், ஆனால் உள்ளத்தின் தேவைகள் திருப்திப்படுத்தப்பட முடியாது. ஏன்? உள்ளமானது சுவையின் வேறுபாட்டால் கசப்பான பார்க்காம்பை கொண்டு வாய் சுளிக்கும். கடவுளிடமிருந்து வராத உணவால் நிரம்புவதை விட
பசியின் கொடுமைகளே மேல் என்றிருக்கும். கடவுளுக்காக தாகமும் பசியும் கொள்ளும் மனிதர்களே, பயப்பட வேண்டாம், பிரமாணிக்கமாய் இருங்கள். உங்களை நேசிக்கிறவரால் திருப்தி அடைவீர்கள். நான் இரக்கமுடையவனாய் இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருப்பேன். எனக்கு இரக்கம் அவசியம் இல்லை என்று மனிதர்களுக்குள்ளே யார் சொல்ல முடியும்? ஒருவரும் இல்லை. பழைய வேத சட்டத்தில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால், புதிய வேத சட்டத்தில் இரக்கமுடையவனாய் இருப்பவன் இரக்கமடைவான் என்று நாம் ஏன் சொல்லக்கூடாது? எல்லாருக்குமே மன்னிப்பு தேவையாய் இருக்கிறது. மந்திரங்களினாலும் ஒரு சடங்கு ஆச்சாரத்தினாலும் மன்னிப்பு அடைய பெறுவதில்லை. அவை மனிதனுடைய மந்த புத்திக்காக கொடுக்கப்பட்ட வெளியரங்க அடையாளங்கள். மன்னிப்பு உள்ளரங்க ஆசாரமான அன்பினால் அடையப்பெறுகின்றது. இவ் அன்பு இரக்கமே. ஒரு வெள்ளாட்டின் அல்லது செம்மறியின் பலியும் சில நாணயங்களின் காணிக்கையும் கட்டளை இடப்பட்டிருக்கிறது என்றால், அதன் காரணம் எல்லா தீமையும் பேராசை, ஆங்காரம் என்னும் இரு வேர்களில்தான் ஊன்றி நிற்கின்றன என்பதுதான். காணிக்கை பொருளை வாங்க செய்யப்படும் செலவினால் பேராசை தண்டனை பெறுகிறது. நான் பாவம் செய்ததினால் இந்த பலியை செலுத்துகிறேன் என்று வெளிப்படையாக அறிக்கையிடும் சடங்கினால் ஆங்காரம் தண்டிக்கப்படுகிறது. மேலும் அது காலங்களையும் காலங்களின் அடையாளங்களை எதிர்நோக்குவதற்காகவும் சிந்தப்படுகிற இரத்தத்தினால் மனிதருடைய பாவங்களை ரத்து செய்வதற்காக சிந்தப்பட போகிற இரத்தம் குறிக்கப்படுவதற்காகவும் செய்யப்படுகிறது. ஆதலால் பசியாய் இருப்பவர்கள் மீதும் ஆடை இல்லாதிருப்பவர்கள் மீதும் வீடற்றோர் மீதும் இன்னும் மிகப்பெரிய துர்பாக்கியமாகிய கேடான மனநிலையில் கஷ்டப்படுகிறவர்கள் மீதும் இரக்கம் காட்டுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் கேடான மனநிலை உடையவர்கள் தங்களுக்கும் அவர்களுடன் வாழ்கிறவர்களுக்கும் துயரம் அளிக்கிறார்கள். இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள், மன்னியுங்கள், மனிதர்களுடன் சகிப்பு கொள்ளுங்கள், அவர்களுக்கு உதவுங்கள், கற்றுக் கொடுங்கள், அவர்களை தாங்கிக் கொள்ளுங்கள். நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், பாவிகளின் நடுவில் நான் இறங்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு படிக கோபுரத்தில் உங்களையே மறைத்துக் கொள்ளாதீர்கள். எனக்கு பணம் இருக்கிறது, நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன், மற்றவர்களுடைய கஷ்ட துன்பங்களை பற்றி நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லாதீர்கள். உங்கள் செல்வங்களும் உங்கள் சுகமும் உங்கள் குடும்ப சொத்தும் பலத்த காற்றினால் புகை அடித்து செல்லப்படுவதை விட துரிதமாக மறைந்துவிடும் என்பதை நினைவுங்கள். படிகம் ஒரு உருப்பெருக்கி கண்ணாடி போல் வேலை செய்கிறது என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் கூட்டத்தோடு ஒருவராய் கலந்திருந்தால் கவனிக்கப்படாதது படிக கோபுரத்தில் உங்களை நீங்கள் வைத்திருந்தால் மறைக்க கூடாததாய் இருக்கும். அங்கே நீங்கள் தனியே ஒதுக்கப்பட்டு எல்லா பக்கமும் வெளிச்சம் போடப்பட்டிருப்பீர்கள். தொடர்ந்து ரகசிய புனிதமான பரிகார பலியை ஒப்புக் கொடுக்கவும்
இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் இரக்கம் தேவையாகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆன்மீக தேடல் பாகம் 42 இதோடு நிறைவடைந்தது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.